தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் சேர்றதுக்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து நேற்றுலேருந்து ஆரம்பமாயிருக்கு. இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று மட்டுமே 20,097 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேர் ஃபஸ்ட் நாள்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போது ஒரு பயமும் வந்திருக்கு. என்ன பயம், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்றைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் 6 மணி வரைக்கும், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டேல 20,097 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5,812. ஆனால் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவங்க, அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 1,519 பேர். ஸோ இதில் 3 ஸ்டேஜ். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நேற்று வரைக்கும் அப்ளிகேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,519 பேர் தான். 20,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பயம் வரலாம் அப்படின்னா, ஆரம்பத்திலே நம்ம அப்ளிகேஷன் போடலினா நமக்கு கவுன்சிலிங்கில் இடம் கடைசியாக போயிருமோ, நமக்கு வரக்கூடிய கவுன்சிலிங் கடைசியாக இருக்குமோ அப்படிங்கிற பயம் சில பேர்த்துக்கு இருக்கலாம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் முதல் நாள்லேயே அடித்து பிடிச்சி அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கடந்த ஆண்டுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆரம்பமாகிற முதல் 2-3 நாட்களுக்கு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து அப்ளிகேஷன்ஸ் மூவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய இதை நம்ம பார்க்க முடியும். ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, அல்லது இந்த அப்ளிகேஷன் லைனில் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரேங்க் அடிப்படையில் தான் நடக்கும். ஜென்ரல் ரேங்கில் நீங்கள் எத்தனாவது நபராக வர்றீங்களோ அந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு முடியாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் வராது. உங்களுக்கு முடியாமல் உங்களுக்கு அடுத்து இருக்கிறவருக்கு கவுன்சிலிங் வராது. ஸோ இதில் நீங்கள் எத்தனாவது ஆளாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேற்று ஆரம்பமான இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 6ஆம் தேதி லாஸ்ட் செகண்டில் நீங்கள் போட்டாலும் கூட உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதனால் முதல்ல போட்டவங்களுக்கு தான் முதல்ல கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயத்தோடு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெளிவாகட்டும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.